ரொம்ப வெயிலா இருக்கு. தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்குது. மக்கள் பொறுப்பே இல்லாம இப்படி பிளாஸ்டிக் எல்லாம் கொண்டு போட்டுட்டு போறாங்க. மக்களே, இன்னைக்கு நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்த கிளீன் பண்ணுவோம். இந்த இடத்துல மழை தண்ணியில நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் ஒதுங்கி கிடக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு கிளீன் பண்ணி சூப்பரா மாத்திடுவோம். 24ஆம் தேதி இன்னைக்கும் நிறைய பிளாஸ்டிக் கழிவு எல்லாம் கடந்ததை பார்த்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச இந்த ஐஸ்கிரீம் கவர், சாக்லேட் கவர், அந்த மாதிரி ஃபுட் ராப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணேன். அது போக கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிது. மோஸ்ட்லி நிறைய ஃபுட் ராப்பர்ஸ் தான். இனி இதெல்லாம் நம்ம குளச்சல் முனிசிபாலிட்டியோட உரக்கடங்குல ப்ராப்பராக நம்ம கொடுத்துடலாம். கடற்கரையில் யாருமே இல்லை, ஆண் கிடக்குது. ரொம்ப உஷ்ணமாக இருக்குது. மக்களே, இந்த இடத்த க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் நான் பிளாஸ்டிக் கழிவுகளை மட்டும் தான் எடுத்தேன், பேப்பர் வேஸ்ட் எல்லாம் எடுக்கலை. அப்படி இருந்த பிறகுமே எந்த அளவுக்கு சுத்தம் இருக்குன்னு பாருங்க. வாங்கி சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி கண்ட இடத்துல எரிஞ்சிட்டு போகிறது தான் தப்பு. அது கடலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் அந்த உயிரினங்களை சாப்பிட்ற மனுஷனுக்கும் எவ்வளவு ஆபத்துன்னு சொல்லி இளம் தலைமுறைக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. இந்த வீடியோவெல்லாம் நிறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கிடைக்கட்டும். சரி மக்களே, என்னால் முடிஞ்ச இந்த உதவியை நான் இந்த கடலுக்கும் இந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கும் என்னை சுற்றி உள்ள சக மனுஷர்களுக்கும் நான் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணுனீங்க?